இந்த கோரிக்கைக்காக நாம் களத்தில் இறங்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகம் தந்த பேராதரவையும் தந்த சென்னை பேராயர் சிஎஸ்ஐ பேராயர் செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். 5 மணிக்குள்ளிலிருந்து 7 மணிக்குள் தான் சொல்லியிருக்கிறார். தொடக்கத்திலேயே அதை சரி செய்தால்தான் நிறைவு நோக்கி நாங்கள் போக முடியும். மனித இனத்தை பிரித்த மதத்தை எதிர்க்க பிறந்த வீரர், மனித இனத்தை பிரித்த மதத்தை எதிர்க்க பிறந்த வீரர், மனு தர்ம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், மனு தர்ம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், வருண சாதி நெறிமுறையை திரைக்கிழித்த மேதை, வருண சாதி நெறிமுறையை திரைக்கிழித்த மேதை, வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை, வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை, வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். அந்த வேங்கை போல் போராடிய வீரன் யார், வேறு யார், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். நம்ம எல்லாம் மனிதர்களாக தலைநிமிர செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயரை கம்பீரமாக உச்சரித்து மிகச் சிறப்பாக தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை மாநாட்டை இந்த சென்னை மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்களை அன்போடு வாழ்த்தி, மேலே இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வாழ்த்தி, பேச இருக்கிறவர்களையும் வாழ்த்தி, சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கடந்து போக விரும்புகிறேன். இந்திய அரசு விடுதலை பெற்று இத்தனை ஆண்டு காலம் ஆனதற்கு பின்னும் 1950க்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள், 1956 சீக்கியர்களுக்கு கொடுக்கப்பட்டவை, 90 பௌத்தர்களுக்கு கொடுக்கப்பட்டவை என்று 74 ஆண்டுகளாக இன்னும் கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் அன்றாட பணிகளுக்கும் தங்களுக்கான இடத்தை எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் எத்தனை கருப்பு நாள்களை நாம் இன்னும் சந்திக்க போகிறோம். முதலில் அதற்கு நாம் ஒரு தீர்வு காணலாம். ஆகஸ்ட் 10 கருப்பு நாள். ஆமா, கருப்பு நாள். முதலில் இந்த கருப்பு நாள்களை நாம் ஒழிக்கிறதற்குரிய களத்தை திருச்சபைகள் காண முன்வர வேண்டும். ஏன்னா, அன்பு சகோதரர்கள், தோழர்கள், இங்கே இருக்கிற எல்லோருமே இதை மிகச் சிறப்பாக ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி மாவட்டங்கள் தோறும் பயணப்பட்டு பிரச்சாரம் செய்து இதை ஒழுங்கமைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உற்சாகத்தோடு, ஒத்துழைப்போடு நிச்சயமாக இதை நமது அரசுகள் அல்லது நமது மைய அரசு எப்படியாகிலும் நமக்கு நிச்சயமாக தரக்கூடாது என்றே இதை மீள்பார்வை செய்து மறு ஆய்வு செய்து இதற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது என்கிற வெங்கடாத் மிஸ்ரா கமிஷனுக்கு எதிராக தனது முன் அமைவை எடுத்து வருகிற இந்த சூழ்நிலை, இந்த செங்கையில் நடைபெறுகிற இந்த மாநாடு ஒரு மாபெரும் மாநாடாக அத்தனை தமிழகம் தழுவிய திருச்சபைகளை உள்ளடக்கி வருகிற நாட்களில் சென்னையை நோக்கி நகர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சென்னை பேராயத்தின் சார்பாக, எங்கள் பேராயர் ஐயா சார்பாக, அலுவலர்கள் சார்பாக, திருச்சபையின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதற்கு எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு நிச்சயமாக தெலுங்கிய திருச்சபையாக நாங்கள் முன்வருவோம் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்வதோடு 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த கூடுகையை நாம் ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களில் வைத்து மக்களை விழிப்புணர்வு அடைய செய்து மிகப்பெரிய அளவில் அதை வருகிற நாட்களில், வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஒரு மிகப்பெரிய வரையறையை, ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாம் முன்னெடுத்து மைய அரசின் கவனத்தை திசை திருப்புகிற வகையிலே இதை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக நாம் மாநிலம் தழுவி எடுத்து சபைகளோடு இணைந்து
நாம் இதை முன்னெடுப்போம் என்றால் நிச்சயமாக தலித் கிறிஸ்தவர்களுக்கான இந்த நீண்ட நாள் போராட்டம் வெற்றி பெறுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு தெரிஞ்ச திருச்சபையாக நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், உடன் வருகிறோம். எந்த நேரத்திலும் இதற்கான களத்தில் நாங்கள் வருகிறோம் என்பதை எங்கள் பேராயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான இந்த அழைப்பை ஏற்று இங்கே அழைப்பிட்டு அன்பு தோழர்கள் சாமியல் ராஜ் மாநில பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் மற்ற இன்னும் பிற அத்தனை நண்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி நிச்சயமாக தலித் கிறிஸ்தவர்களுக்கான இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.